வி தமிழர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு மஞ்சுளா அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். இந்த பட்ஜெட் வந்து இல்லையா மேடம், இந்த பட்ஜெட்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து உரிய நிதி ஒதுக்கப்படலை, தமிழ்நாட்டோட பேரே பேசப்படலை அப்படின்னு சொல்றப்ப அது குறித்து அன்புமணி அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நீங்க என்ன 25 MP அனுப்பிச்சிங்க, உங்களுக்கு வந்து பட்ஜெட்ல வந்து உங்களை தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு. இந்த கருத்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு மகத்தான கருத்தா இருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? இவர் தான் அரசியல் குருவா வந்து ஏத்தி நம்ம அழகு பார்க்கணும். இவர்கிட்ட இருந்தா நம்ம அரசியல் எல்லாமே கத்துக்கணும். எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பச்சையா எப்படி இந்த மாதிரி பேசுறாங்கன்னே தெரியல. இப்போ 25 MP வந்து இவங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அளவுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? சரி, அதை கூட விடுங்களேன். நாடாளுமன்றத்துல கூட முடியல, சட்டமன்றத்துல இங்க வந்து நீங்க இதுல விக்கிரவாண்டியில தேர்தலில் நின்னீங்களே, உங்களால ஜெயிக்க முடிச்சுதா? போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மனைவி இணையரையே வந்துட்டு நிற்க வச்சுங்க, அப்போவும் ஒன்றும் நடக்கலை. இப்போ வந்துட்டு உங்களுக்கு, அதாவது உங்கள் சமூக மக்கள் தான் அதிகமாக இன்னைக்கு இருக்கிற இடம் அப்படின்னு நம்பி அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வேட்பாளராக நிறுத்தினீங்க, அப்போவும் ஒன்றுமே வர முடியலையே. இதுக்கப்புறமா கூட எப்படி கூச்சமே இல்லாம கேட்கிறாரு பாருங்களா. அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ், இப்போ தமிழ் மக்கள் இந்தியாவுக்கு அதிகமாக வரி கொடுக்குறாங்க. அந்த வரியை திருப்பி திட்டங்களாக பணங்களாக தமிழ்நாடு கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கும்போது நீ MP கொடுத்தா தான் நான் வரி பணத்தை திருப்பி கொடுப்பேன் அப்படிங்கிறத ஆதரிக்கிறார் அன்புமணிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இருக்கிறதுனால அந்த மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. மற்றபடி ஆமா, கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டியதா இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னாலே எல்லாம் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசாட்டி தான் என்னடா பாஜகவில் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நல்லபடியா பேசுறானே, எங்கேயோ உதைக்குதே அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இந்த கூட்டணி போயிட்டாங்களா, அதனால இப்படிதான் நீங்க வந்து MPஸை கொடுத்திருந்தாதான் நாங்க வந்து இதுக்கு வந்து நிதி கொடுப்போம் அப்படின்னு பேசுறது. அப்போ தமிழ்நாடு என்பது இந்தியாவினுடைய நாட்டுக்குள்ள இல்லையாது. அப்போ ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் அவர் பிரதமரா? ஓட்டு போடாதவங்களுக்கு அவர் பிரதமர் கிடையாதா? அப்போ ஓட்டு போடாதவங்களுக்கு வேற ஒரு பிரதமர் வரப்போறாரா? தெரியல எனக்கு இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ ஓட்டு போடாதவங்களுக்கு நீ இன்னொரு பிரதமரை வச்சு அந்த பிரதமர் தான் அப்போ தமிழ்நாட்டுக்கு, அப்புறம் ஓட்டு போடாத கேரளாவுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நிதி உதவி செய்வார் போல இருக்கு. என்ன பேச்சு இதெல்லாம்? இல்ல ஒருவேளை தைலாபுரத்துக்கு தனி பட்ஜெட் எதிர்பார்க்கிறாரு நமக்கு. அங்கெல்லாம் ஒண்ணுமே வேலைக்காவது, ஒண்ணுமே நடக்காது. இப்போ கூட இவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிதி ஒதுக்கீடும், பீகார் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிதி ஒதுக்கீடும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் கேட்டது என்ன? சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க. அப்போ யானை பசி அப்படின்னு சொல்லும்போது இந்தாங்க சோளப்பொரி சாப்பிடுங்க அப்படின்னு யானைக்கு கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இவங்க 2 பேரும் சிறப்பு அந்தஸ்து கேட்டப்போ நாங்க வந்துட்டு மருத்துவமனையை கட்டி கொடுக்குறோம், உள்கட்டமைப்பு சரி பண்ணி கொடுக்குறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு பல கோடி நிதியை வந்து ஒதுக்கியும் இந்த பக்கம் வந்து பல கோடி நிதியும் ஒதுக்கி இருக்கிறார். இப்போ இது எதற்கான நிதி அப்படின்னு கேட்டா அந்த மாநிலத்துக்கான நிதி கிடையாது, தன்னுடைய நாற்காலிக்கான நிதி, அவ்வளவுதான். ஏன்னா இவங்க எங்கேயாவது ஓடிட்டாங்க அப்படின்னா அப்போ இந்த நாற்காலியை ஆட்டம் ஆயிடுமே அப்படின்றதுக்காக அந்த பிரதமர் நாற்காலியை காப்பாத்துறதுக்காக தான் இது 2த்தையும் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த சூழல்ல இவர் என்ன கேட்கிறாரு, தைலாபுரத்துக்கு தனியா நிதி ஒதுக்கீடுனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால இதுல என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் அந்த தேர்தல் முடிஞ்சோடனே, விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்சோடனே பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களோட சொன்னாங்க, மக்கள் என்ன நம்பலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஏன் உண்மையிலேயே ஒரு மக்கள் நம்பலை? அதாவது தமிழ் மக்கள், குறிப்பிட்ட சாதியை சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்காங்க, அவங்களே ஓட்டு போடலை அப்படிங்கும்போது ஏன் நம்பலை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? ஏன் அவங்கள நம்பலை? சரியான கேள்வி. ஏன் வந்து நம்புனாங்க முதல்ல? ஏன்னா இவர் எடுத்த கொள்கைகள் சமூக நீதிக்கான கொள்கையா இருந்தது. அதை நம்பி அவன் ஓட்டு போட்டான். நம்ம தலைவர், நமக்கான தலைவர் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்க. ஆனா அடுத்தடுத்த நிலைகள்ல என்ன பண்ணாங்க? இப்போ இவருடைய மகன் அன்புமணி அவர்கள் வந்து MP-யா உட்கார்ந்தப்போ, மருத்துவம் போன்ற துறைகளை பார்த்துக்கிட்டப்போ மக்களுக்கு என்ன செஞ்சார்? பட்டையா நாமத்தை குழைச்சி போட்டார் இல்லையா? அதை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க, நம்பி மோசம் போயிட்டாங்க. அப்போ மறுபடியும் எப்படி வந்துட்டு நம்புவாங்க? அந்த ஒரு கேள்வி இருக்கு. அடுத்ததான் என்ன சொல்றாரு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு. சரி, அதையாவது செஞ்சீங்களா? நீங்க கூட்டணியில தானே இருக்கீங்க. இப்போ இந்த உள் ஒதுக்கீடெல்லாம் கொடுக்கணும்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேணும். ஆமா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்? மாநில அரசா, மத்திய அரசு, ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். அப்போ ஒன்றிய அரசு இவங்க அணியில தானே இருக்கு, இவங்க வந்துட்டு அந்த அணியோட தானே கை கோத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை அங்க போயிட்டு ஐயா அப்படின்னு சொல்லி இருக்கலாமே.
சென்சஸ் எடுத்து அதன் அடிப்படையில் இல்லாட்டி நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வெளில வாங்கலேன் அப்போ சொல்லிடுவாங்க இல்லையா? அங்க மானக்கேடு ஆயிடுமே அப்படின்னு சொல்லி எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எவ்வளவு அடி கொடுத்தாலும் வாங்கிட்டு இருக்கீங்க. இப்போ இது ஒரு தன்மானம் மிக்க மக்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம். அப்போ நீங்க வந்து சொன்ன எதையுமே காப்பாத்தல. உங்களுக்கு ஏற்கனவே உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சன அதையும் நீங்க காப்பாத்தல. நீங்க வந்துட்டு அதிமுகவில் இருப்பீங்கன்னு நினைச்சோம் அதையும் நீங்க காப்பாத்தல. கடைசியில பாசிச கட்சிக்கு போய் நீங்க சேர்ந்துட்டீங்க. சரி, அங்கேயாவது போயிட்டு எங்களுக்கு ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுத்தீங்களா, ஏதாவது நல்ல திட்டங்கள் கிடைச்சதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. அப்போ எங்களுக்கு போட்ட நாமத்தை இப்போ நாங்கள் உங்களுக்கு போடுறோம் அப்படின்னு போட்டுட்டாங்க. அவ்வளோதான். இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் த பார்ட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி தமிழ் சமூகத்தில் சாதி சொல்லி ஓட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், நிச்சயமாக. எப்பயாவது ஒரு தடவை வேணா சரி ஏதோ போல இருக்கு, உண்மைதான் போல இருக்கு, அப்போ நம்ம சாதிக்காரங்களுக்கு இவர் ஒருத்தர் தான் தலைவர் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இதுவே தொடர்ச்சியாக வரும் பொழுது அங்கே எதுவுமே நன்மைகள் நடக்கலை. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய அரசாங்கம் எல்லாருக்குமான நன்மையை பார்க்குது அப்படின்னும் போது சாதியை விட மொழியும் இனமும் பெருசு அப்படின்னு அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இனிமேலாவது சாதியை வச்சு அரசியல் பண்ணுறவங்க யோசிக்கணும். அடடா, ஏற்கனவே ஒருத்தர் வந்து கையை சுட்டுக்கிட்டாரு, நம்மளும் இனிமேல் அந்த மாதிரி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய படிப்பினையை இவர் வாயிலாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தொடர்ச்சியாக இந்த பட்ஜெட்டுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விவாதங்கள் வந்து பாராளுமன்றத்தில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த நிதியும் முறையான நிதியும் ஒதுக்கப்படலை அப்படின்னு. ஒரு மக்களாக, ஒரு குடிமக்களாக, இவ்வளோ வரி கட்டக்கூடிய ஒரு மக்களாக நமக்கு கொடுத்த வரிக்கான ஒரு பலன் கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த மக்கள் பாஜகவை என்னவாக பார்ப்பாங்க? அதான் இது ஏற்கனவே போன தேர்தலையே பார்த்துட்டோம் என்னவா பாக்குறாங்க. இப்ப நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இல்லையே, பல மாநிலத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு இதுல விஷயத்துல ஒரு தெளிவா இருக்கு. மற்ற மாநிலங்கள் பாஜகவை என்னவா பார்க்கும்? கொஞ்சம் நஞ்சம் ஆதரவு இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதையும் வந்துட்டு கை கழுவி விட்டுரும். உத்தரப்பிரதேசத்திலேயே ஒன்றும் செய்யல. 80 தொகுதிகள் இருக்கக்கூடிய இடத்துல 33 போன்று அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த சூழல்ல அவங்களுக்கே வந்துட்டு ஒண்ணுமே செய்யலை அப்படின்னும் போது மக்கள் எல்லோரும் அதிருப்தியில இருப்பாங்க. ஏற்கனவே வந்து அங்கே ராமர் கோவில் கட்டினேன் அப்படின்ற அந்த பெருமையை பேசி தான் அவர் ஓட்டு கேட்டார். அப்போது அந்த ஓட்டு வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னும் போது அப்போவே பாஜகவின் மீதான அதிருப்தி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ மற்ற மாநிலங்களில் இவங்க வாஷ் அவுட் ஆன உடனே மற்ற மாநில மக்களுக்கும் இவங்க மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால் இப்போது ரொம்ப இது அறிவார்ந்த நிலையோட என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் போய் கால் வைக்கிறாங்க. ஜார்க்கண்டுக்கு சில சலுகைகளை, சில நிதி ஒதுக்கீடுகளை செய்கிறாங்க. என்னடா காரணம், அங்கே ஏன்டா இவங்க போய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஹேமந்த் சோரன் இப்போது செல்வாக்கோடு இருக்கார். அவர் செல்வாக்கை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வர்றதுக்கான வேலை என்ன? ஏன்னா இந்த இடத்துலலாம் போயிடுச்சு. மறுபடியும் இங்கே போயிட்டு நம்மளால் நிரூபிக்க முடியாது, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வேற இடங்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜார்க்கண்டில் போய் இப்போ வந்துட்டு சில சலுகைகளை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, டபுள் இன்ஜினாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் நன்மை கிடைக்கும் இல்லையா? சிங்கிள் இன்ஜினாக இருக்கும்போதே இவ்வளோ நன்மைனா டபுள் இன்ஜின் ஆயிடுச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை மறைமுகமாக சொல்வதற்காகத்தான் இன்னைக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு அப்படின்றது இருக்குது. அதனால் பாஜக அவங்களுக்கும் கட்சிக்கும் தெரிஞ்சு போச்சு, மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, வெள்ளை சாயம் வெளுத்து போச்சு, டும் 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 டும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இவிஎம் தான். அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தான் இனிமேல் அடுத்த வர்ற தேர்தல்கள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இப்போது நேரமும் காலமும் கூடி வரல அவங்களுக்கு. ஏன்னா எதிர்கட்சி ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்கு, மக்களும் ஒரு பக்கம் வந்துட்டு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இதுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படின்றது வருவதற்கு இல்லை. இந்த 5 வருஷமே எப்படியா இருக்கும் அப்படின்றது காலம்தான் தீர்மானிக்கணும். இன்னும் 2-3 மாசத்துல வந்து 4 மாநிலத்தில் வந்து தேர்தல் வருது. நீங்கள் அந்த 4 மாநிலத்துக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது ஒன்று பெரிய விஷயம் ஒதுக்கலை. மகாராஷ்டிராவுக்கோ இல்லை மற்ற வந்து நீங்கள் வந்து மேலே ஹரியானாவுக்கோ ஒன்று பெருசாக செய்யலை. இப்போ இந்த தேர்தல் பாஜகவுக்கு எப்படிப்பட்டதாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு இந்த எலக்ட்ரானிக் மிஷின் கொஞ்சம் கை கொடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்எஸ்எஸும் ஒரு பக்கம் கை விட்டுடுச்சு, மக்களும் கைவிட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மிஷின் மட்டும்தான். இப்போ ஆர்எஸ்எஸ்ல இருந்து கொஞ்சம் நமக்கு ஆதரவு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு ரொம்ப மோசமான ஒரு இதை வந்து அறிக்கையை கொடுத்தாரு. என்னன்னா அந்த விதிமுறைப்படி அரசு பணியில இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் எல்லாருமே ஆர்எஸ்எஸ்ல வந்து சேர்ந்துக்கலான்னு.
இது எவ்வளோ ஒரு மோசமான போக்கு பாருங்களேன். ஆர்எஸ்எஸ்க்கு வந்து 100 வருஷம் வரப்போகுது, அந்த 100ஆண்டை வந்து கொண்டாட போகிறாங்க அப்படின்றதுக்காக அதற்கு வந்து சாதகமான ஒரு அறிவிப்பை வந்து சட்டமாக ஆக்குறாரு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முறைகேடு இல்லையா? இதுக்கெல்லாம் யார் கேட்க போகிறாங்க? இவர் எதுக்கு தான் வந்து செவி சாய்க்க போகிறாரு? இவர் எதுக்கு தான் அடங்க போகிறார்? எதுன்னே ஒன்றுமே புரியல. அதனால் இப்போ இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது இந்த நிதி ஒதுக்கீட்டில் இப்போது வரக்கூடிய மாநிலங்களுக்கான தேர்தல் எந்தெந்த இதில் வருதோ அந்த மாநிலத்துக்கு கூட நிதி ஒதுக்கலை அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு அந்த மாநிலத்தின் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. அதனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது இவிஎம் தான். அதுவும் தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, அது அவங்களோட கூட்டணியில் இருக்கு. அதனால அந்த கூட்டணியை வச்சு அவங்க எப்படியாவது அதை பார்த்துப்பாங்க. மக்களோட கூட்டணி கிடையாது, தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி. ஆமா, இனிமேல் வந்து தேர்தல் ஆணையத்தோட தான் அவங்களுக்கு கூட்டணி. இப்போ இன்கேஸ் இது எல்லாத்தையும் தாண்டி இவிஎம் தாண்டி தான் நம்ம வந்து 24 தேர்தல் வெற்றி அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க. அவங்க ஒரு பர்சன்டேஜ் தான் இவிஎம்ல ஏற்ற முடியும், அதுக்கு மேலே ஏற்ற முடியாது. அது மக்கள்கிட்ட பெரும் செல்வாக்கை இழக்கும் போது அதுவும் சேர்த்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால தான் யூபியில் அவங்க இழந்திருக்காங்க அப்படின்னு கருத்து சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த 4 மாநில தேர்தலில் நடந்து மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு தோத்தாங்க அப்படின்னா மோடியினுடைய நிலைமை என்னவாகும்? அதாவது ஆர்எஸ்எஸ்லயே பிரதமர் அவர்களை மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. அது இந்த தேர்தலில் வந்து எங்கே எதிரொலிச்சிடுமோ அப்படின்னு பயந்து தான் இப்படி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அரசு அதிகாரிகள்லாம் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துக்கலான்னு. அதனால் இப்போ மட்டும் செல்வாக்கு இல்லை, இழந்து போயிடுச்சு பெரும்பான்மை, அந்த மாநிலங்கள்லாம் தோத்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் என்பது நிகழும். அதை வந்து யாராலையுமே வந்து தடுக்கவே முடியாது. அப்போ அந்த சூழலில் யார் முளைச்சி வராங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போதைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் அவரை வந்துட்டு பிரதமராகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவர் மேலே ஒரு களங்கம் சொல்வதற்காக தான் அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் உங்களால தாங்க தோல்வியே. ஏன்னா நீங்கள் கொண்டு வந்த புல்டோசர் கலாச்சாரம் தானே. ஆனால் அந்த புல்டோசர் கலாச்சாரத்தை பிரதமர் எவ்வளோ ஸ்லாகிச்சு பேசினார். காங்கிரஸ் எல்லாம் அவர்கிட்ட போய் கற்றுக்கணுங்க. நீங்கள் புல்டோசரை எப்படி பயன்படுத்தணும். இல்லை, அந்த மாநிலத்தில் கேண்டிடேட்டை போட்டது அமித்ஷா, பிரச்சாரம் பண்ணது அமித்ஷா, மோடி. பழி போடுறது ஏன் யோகி மேலே போடுறாங்க? அதுதான் பாருங்க. அதாவது அவர் இப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய கவனம் எல்லாம் அவர் மேலே இருக்கு, ஒரு கண்ணை வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்துட்டு ஒரு அதிருப்தியை வந்து ஏற்படுத்தணும் இவர் மேலே அப்படின்றதுக்காக அங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வரே வேற மாதிரி பேசி பல்ட்டி அடிக்கிறார் பாருங்க. இதுதான் பச்சையான அரசியல். இந்த அரசியலை எவ்வளோ அழகாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை போய் இங்கேருந்து படிக்காம இதுக்குன்னு வெளிநாட்டுக்கு போய் படிக்க போறாரா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்? பாருங்க. அப்போ யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் இந்த சறுக்கலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புல்டோசரை போட்டு எந்த அளவுக்கு சிறுபான்மையினரை வந்து அச்சுறுத்த முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சார். அவர் ட்ரை பண்ணி பார்த்தார் ஓட்டுக்காக எல்லா வேலையும். ஆமா, எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்தது அவருக்கு தேவைப்படுறது வந்து பிரதமர் தான். ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க தொண்டன் அப்படின்ற மனப்பான்மையில் இருக்கிறார். அவருக்கு வந்துட்டு என்ன வேலை பண்ணோம், என்ன வந்து பலன் கிடைச்சது, அதை பற்றி எல்லாம் அவருக்கு யோசனையே கிடையாது. நம்ம வந்துட்டு ஒரு சிறந்த தொண்டனாக இருந்து ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை வந்து நம்ம வாழ்நாள் வரைக்கும் பரப்பணும், அதை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறார். அதனால் ஆர்எஸ்எஸ்னுடைய கவனம் முழுக்க இவர் மேலே இருக்கிறதுனால அடுத்து இந்த மாநிலங்களினுடைய தோல்வி அப்படின்றது பாஜகவுக்கு கிடைச்சது அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் என்பது சாத்தியம். அதனால் அதுக்கு வந்துட்டு எல்லாருமே அநேகமாக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அந்த மாதிரியான ஒரு சாத்தியத்துக்கான காலம் இன்னைக்கு வந்ததாக நான் நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக விமர்சனம் பண்ணியிருந்தார். நாங்கள் சில திட்டங்களை கேட்டோம், அதில் எதுவுமே நீங்கள் செய்யலை, தமிழ்ங்கிற வார்த்தையை உச்சரிக்கலை அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திருக்குறளையாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். ஒரு தமிழாசிரியரா சரி ஒரு திருக்குறளை சொன்னா கூட சரி ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் திருக்குறளுக்கும் இடம் இல்லை. முன்னாடியெல்லாம் எப்படி சொல்லுவாங்க பிரதமர் அவர்கள்லாம், எப்போருள் யார் யார்வாய் அப்படின்லாம் சொல்லுவார், வெளிநாடுகளுக்கு போய் சொல்லுவார். கடைசியில் இந்த அம்மா தமிழ்நாட்டில் பிறந்து நிதி அமைச்சர் அவர்கள் ஒரு திருக்குறளை கூட சொல்லாமல் ஒரு நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பிக்குது. என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பேசும்போது தமிழ்நாடு அப்படின்ற மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்துட்டு அயோத்தியில் நடக்கக்கூடிய கோவிலினுடைய திறப்பு விழாவை இங்கே காட்டலையே அப்படின்னு சொல்லி குதிச்சு கொந்தளிச்சு என்னெல்லாமோ பண்ணுச்சு.
கடைசியில் தமிழை பற்றியோ தமிழர்களை பற்றியோ தமிழ்நாட்டுக்கான திட்டத்தை பற்றியோ திருக்குறளை பற்றியோ ஒரு வார்த்தை கூட இல்லாமல் எப்படி இந்த மாதிரி நடக்க முடியுதுன்னே தெரியல. இத்தனைக்கும் நம்ம மெட்ரோ ரயில் கட்டுறதுக்கு கூட நிதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த லட்சணத்துல நம்ம காலை உணவு திட்டத்தை இன்னும் ஊரக பகுதிகள் எல்லாம் விரிவுபடுத்தினாங்க இல்லையா? அப்படி விரிவுபடுத்தி முதல்வர் அவர்கள் அதை பத்தி ஒரு அறிக்கையை வந்து கொடுக்கும் பொழுது நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதுல உங்களுக்கு ஏதாவது நிதி தேவைப்படுதுன்னா நீங்க ஒன்றியத்துல வேற கேட்டு வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சத்தான உணவுப் பொருள்களை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதுல எந்த குறைபாடும் வச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு பாவம் பேசுறாரு. இங்க என்னடான்னா கொடுக்க வேண்டியதையே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனா இதுல புதுசா வேற ஒண்ணு காலை உணவு திட்டத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இவ்வளவு மோசமா வந்து பேச முடியுதுன்னு தெரியல. நமக்கு பக்கத்துல இருக்கிற கேரளா, அங்க இவர் சுரேஷ் கோபி அவர்கள் ஒரு சீட்டை வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அங்கக்கும் ஒண்ணுமே கிடையாது. அங்கேயும் வந்துட்டு தரமான சுவையான நெய் பூசப்பட்ட நெய் ஊற்றப்பட்ட அல்வாவை கிண்டி கொடுத்துட்டாங்க. கிண்டி கொடுத்த உடனே இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பெரிய மீம்ஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா இப்போ சந்தோஷமா அப்படின்னு இவர் சுரேஷ் கோபி அவர்களை பார்த்து கேட்குற மாதிரியும் அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற மாதிரியும் திரிசூரில் அந்த மாதிரி ஒரு மீம்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த பக்கம் முழுக்க வந்து கைவிட்ட ஒரு நிலைமையை தான் பார்க்குறோம். அதனால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இந்த முதல்வர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நிதி பற்றிய ஒரு இது நடக்கும் இல்லையா, மீட்டிங், அதில் வந்து நாங்கள் சேர மாட்டோம், நீங்கள் தமிழ்நாட்டை புறக்கணிச்சிட்டிங்க, நாங்கள் உங்களுடைய சந்திப்புகளை மீட்டிங்ஸை வந்து புறக்கணிக்கிறோம், நிதி ஆயோக் அப்படின்றத வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டு மற்றவங்களும் இதை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நேரம் வந்திருக்கு. அப்படின்னும் போது இனிமேலாவது கொஞ்சம் இப்போ இது குறித்த ஒரு விவாதம் என்பது நடக்கும். அப்போ விவாதத்தின் பொழுது எங்கெல்லாம் வந்துட்டு நிதி தேவைப்படுதோ, ஏன்னா வெள்ள நிவாரணத்துக்கே நமக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால அதுக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வலியுறுத்தும் பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு அதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதான் நம்முடைய வேண்டுகோள். அண்ணாமலை வந்து அவரை பற்றி நிறைய ஆடியோக்கள் வந்து அவர் கட்சியில் இருந்த முன்னாள் திருச்சி சூர்யா நிறைய வெளியிட்டு இருக்காரு. கட்சி வந்து ரொம்ப டேமேஜ்மெண்ட்டே இருக்குது. இந்த ஆடியோக்கள்லாம் வந்து அவர் பிஜேபியில் இருக்கும்போது அவருக்கு கிடைச்சதாக அவர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. பிஜேபியினுடைய வேலை என்ன, இல்லை அண்ணாமலையினுடைய வேலை இது மாதிரி ஆடியோக்கள் வீடியோக்களை கலெக்ட் பண்ணுறது தானா? இதை வந்து நீங்கள் கலைநயத்தோட பாருங்க. அதாவது திடீர்னு ரொம்ப அழுத்தமாக இருக்கும், மனவேதனையாக இருக்கும், அப்போது திடீர்னு நீங்கள் வந்து பாஜக பக்கம் போயிட்டீங்கன்னா ஜாலியாக அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி பாஜக அப்படின்றதையே பாலியல் ஜெல்சா கட்சி அப்படின்னு மாற்றிட்டாங்க இவங்க. அதனுடைய கொள்கை சித்தாந்தம் அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, இவங்க அதை வேற மாதிரி மாற்றிட்டு எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு ரகசிய கேமரா வச்சுட்டு வருவாங்க போல இருக்கு. நமக்கு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குன்னா, யார் யார் வீட்டுக்கு போகிறாங்களோ பாஜக சார்ந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் தலைவர்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு ரகசிய கேமராவை வச்சுட்டு அதுக்கப்புறம் போகும்போது அங்கே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்காங்க பாருங்க. இன்னொருத்தர் வீட்டில் நம்ம சாதாரணமாகவே சொல்லுவோம், இன்னொருத்தருடைய படுக்கை அறையை எட்டி பார்ப்பது ரொம்ப தப்பு. ஆனால் இவங்க படுக்கை அறையிலெல்லாம் கொண்டு போய் இந்த கேமராவை வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க அப்போது கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய ஆட்கள் தானே. அப்போ மனநலம் ஏதோ பிறழ்வு, அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இங்கே போய் இருக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாஜக கூப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்போ என்ன செய்யலாம், அவங்க மேலே ஒரு அவதூறு ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும், வழக்கு வந்து கொண்டு வந்து வைக்கணும், கம்ப்ளைண்ட் வேணும் அப்படின்னா ஒரு சாட்சி வேணும். சாட்சிக்கு என்ன பண்ணலாம், நம்ம போகும்போது ஒரு கேமரா வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு கேமரா வச்சுட்டாங்க. அவ்வளோ ஏன் தமிழிசை அவர்கள் இந்த தேர்தலின் பொழுது ஒரு ஆன்லைனில் ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் திடீர்னு ஒரு ஆபாசமான ஒரு காட்சி வந்திருக்குன்னா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது பா, இவ்வளவு மோசமாக. அதனால் அந்த திருச்சி சூர்யா அவர்கள் வந்து இதெல்லாம் வெளியிட்டிருக்கார் இல்லையா, அதெல்லாம் அங்கே தினப்படி நம்ம எப்படி காலையில் எழுந்தா பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது அப்படின்ற ஒரு தினப்படி வழக்கம் வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி இதை தினசரியாக வச்சுருக்கிறாங்க போல இருக்கு. அப்போ இந்த அளவு இருக்கக்கூடிய கட்சி இதுக்கு மேலேயும் மக்கள்கிட்ட வந்து என்னத்தை சொல்லி செல்வாக்கை வந்து வாங்க போகுது அப்படின்றது தெரியல. இதுக்கு மேலேயாவது ஒரு பாசிச மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் அதிலிருந்து விலகி இன்னும் யாரெல்லாம் வந்துட்டு
இந்த கட்சின்னு ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி மேடம்.